ஐ திங்க் தட் இஸ் த டிஃப்ரென்ஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய வந்து இங்கே வந்து அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் அப்படி வேணும் அப்படிங்கிறாங்க. பட் நாங்கள் ஹாலிவுட்டில் அதெல்லாம் பார்க்குறோம். கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் நல்ல படம் எடுத்தால் தட் இஸ் அ கமர்ஷியல். யூ டோன்ட் ஹேவ் டு ஒரு இன்கார்பரேட் பண்ணி திணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபைட்டு வேணும், ஒரு சாங் வேணும், ஒரு காமெடி ட்ராக் வேணும், இல்லாட்டி ஒரு அம்மா சென்டிமெண்ட், இந்த ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல, அது அங்கே கிடையாது. ஒரு நல்ல படம் எடுக்கிறீங்க அதில் இருந்துச்சுன்னா இருக்கும், இல்லைன்னா. அதே மாதிரி அங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஜான்ரா ஃபேன்ஸே இருக்காங்க. இப்போ நீங்கள் ஹாரர் படம் இருந்துன்னா ஹாரருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்க படம் பார்ப்பாங்க. த்ரில்லர், ட்ராமா, யாரை பற்றி குறை சொல்கிறது கிடையாது. ஒரு ட்ராமா எடுத்தால் ட்ராமாவே எல்லாம் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா யூ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து வில் பி ஹாப்பி, யூ வாண்ட் டு சீ சம் குட் மூவி, இல்லாட்டி ஒரு 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 எமோஷ்னல் மூவி இருந்துச்சுன்னா வாட்ச் எமோஷனல். ஸோ அதனால் வந்து படம் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் எடுக்கலாம், அதை குறை சொல்ல முடியாது. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+, மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். நீங்க ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே ப்ரெஸ் மீட் வச்சிருக்கீங்க, என்ன காரணம்? இல்லை, இது இப்போ இந்த டேட் வந்து க்ளோஸாக வருது, நெக்ஸ்ட் வராங்க. ஸோ ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்தால் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டாக இருக்கும்ல மெமரி, அதுக்காண்டி. அந்த டேட் எனக்கு இன்னும் தெரில, பட் நெக்ஸ்ட் வீக், ஏன்னா வேர்ல்டு வைடு ஃபுல்லாக ஒரே டேட்டில் ரிலீஸ் பண்ணாங்க லைன்ஸ் டேட். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி, பெரிய கம்பெனி கொடுத்தோம்னா அவங்க தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ மெஜாரிட்டியாக வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையும் அசோசியேட் பண்ணிவிட்டு ரிலீஸ் டேட், பட் இட்ஸ் கம்மிங் நெக்ஸ்ட் மந்த். சார், இது ஆஸ்கார் செலக்ட் பண்ணி சொல்லியிருந்தீங்க, அது புரியும்படியாக சொல்லுங்கள். இப்போ வந்து ஆஸ்கார் அகாடமியில் வந்து லைப்ரரி, இந்த லைப்ரரியில் வந்து இப்போ நீங்கள் ஆஸ்கார் நாமினேட்டட் இருந்தாலும் அந்த லைப்ரரியில் படம் வைக்க மாட்டாங்க. ஒரு லிமிட்டட் மூவிஸ் தான் லைப்ரரியில் வைப்பாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய ஹானர். ஒரு 4 வருஷத்தில் 5 வருஷத்தில் ஒரே ஒரு படம் தான் எடுத்து இந்த லைப்ரரியில் வைப்பாங்க. ஸோ வி காட் த ஹானர் டு கீப் இந்த நாங்கள் அகாடமிலேயும் படம் போட்டு காமிச்சேன் அகாடமி மெம்பர்ஸ்க்கு. ஸோ அதனால் தே லைக் இட். இந்த மாதிரி படங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதை ரிக்வஸ்ட் டு கீப் இந்த லைஃப். ஃபியூச்சரில் ஏதாவது அவார்ட் மாதிரி ஏதாவது தர மாதிரி ஏதாவது பிளான் வருவாமா? ஏன்னா அது நீ அகாடமியில் வந்து இந்த படமும் பண்ண மாட்டாங்க, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சொல்கிறாங்க. ஃபியூச்சரில் ஏதாவது அவார்டு? இல்லை, அவார்டு கிடைக்கிறதுக்கு ஆஸ்கார் முடிஞ்சிச்சு, அந்த வருஷத்தில் விட்டுட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ பட் இந்த அகாடமியில் இருக்கிறனால இப்போ நாளைக்கு நிறைய பேர் நியூ அகாடமி மெம்பர்ஸ் வரும்போது அவங்க பார்ப்பாங்க. ஒரு லைப்ரரியில் இருக்கிற படங்கள் பார்க்கும்போது ஒரு 50 இயர்ஸனுடைய ஹாலிவுட் ஜேர்னியில் ஒரு 40-50 படங்கள் தான் அந்த லைப்ரரியில் இருக்கும்போது சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஒன்றா இருக்கும்போது தட் இஸ் வெரி ப்ரவுட். சரி, இந்த மூவி அமெரிக்கா ட்ரம்ப் புரியும் போட்டுறன்னு சொன்னீங்க, அதனால கொஞ்சம் வெளியில் டாக்காக போச்சு அப்படின்னு. ஸோ தமிழ்லையும் அதே மாதிரி பெரிய செலிப்ரிட்டியை பார்த்து விஜய் அவர்கள், ஏன்னா இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா நல்ல படம்லாம் கூப்பிட்டு அவருடைய ஆஃபீஸில் இப்போ இது பண்ணுறாரு, ஸோ ப்ரொமோஷன் பண்ணுறாரு. ஸோ அவரை ட்ரை பண்ணலாமே நீங்கள்? எனக்கு யாருமே தெரியாதுங்க, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. வெரி ஹாப்பி டு ஷோ தி மூவி டு எனிபடி. மெயின் ஜானன்னு ஒருத்தரை பிடிச்சிட்டீங்க. யா, கண்டிப்பாக டெஃபினட்டாக. ஏன்னா ரஜினி சார்லாம் இருக்காங்க. மூவி நல்ல மூவி தான், இது வந்து ஒர்த்தான மூவி தான். பட் அதை கொண்டு போகணும்ல, அதுக்கான முயற்சி தான். ஏன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் பிரச்சனைன்னு சொன்னீங்க, பட் இங்கே பார்த்துருப்பீங்க பல பிரச்சனை வந்திருக்கும் உங்களுக்கு. அதை சமாளிக்கிறதுக்கே உங்களுக்கு முடியாது. பட் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான அங்கே என்ன கையாண்டிங்களோ அதையும் இங்கே பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, பண்ணலாம். நான் சரி அங்கே வந்து நான் இருந்தனால இட் வாஸ் எவ்ரிடே நான் போய் பார்த்து இது பண்ணி கொண்டு வந்தேன். இப்போ நான் இங்கே வந்து ஐ கேனாட் பி ஹியர் ஃபார் அனதர் 5 months. அப்படி இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் யாராவது ஹெல்ப் பண்ணால் ஐ லவ் டு ஷோ த மூவி டு டெஃபினெட்லி.
இந்த மூவிக்கு அடுத்தது வேற யாராவது வெளியில இங்கே தமிழ் டைரக்டர்ஸ் அப்ரோச் ஏதாவது வந்திருக்கா, கதைகள் வருதா, நீங்க பண்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? இல்ல மித்ரன் சார் ஓகே, அவரை தாண்டி வெளியில இருந்து நீங்க ஸ்டோரி கேட்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறோம். இல்ல ஸ்டோரி வந்து the process in Hollywood is very different. ஸ்டோரி நாங்கள் கேட்க மாட்டோம். இட்ஸ் ஆல் ஸ்கிரிப்ட். இப்போ ஸ்கிரிப்ட் வரும். ஸ்கிரிப்ட் இப்போ வந்து ஐ ஹாவ் அ கிரியேட்டிவ் டீம். அவங்க படிச்சுட்டு இஃப் இட் இஸ் ரெக்கமெண்டட் தென் ஐ வில் டேக் த ஸ்கிரிப்ட். தென் இஃப் ஐ ரீட் மல்டிபிள் டைம்ஸ் தென் ஓகே திஸ் இஸ் த ஸ்கிரிப்ட் ஐ எம் கோயிங் டு டு ஐ வில் டு. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான பண்ணக்கூடிய ஸ்கிரிப்டுக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக. இப்போ வந்து நீங்க அங்கேயே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் வந்து இங்க வந்திருக்கீங்க. ஆனா இங்க இருக்க இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஹாட் அண்ட் ஸ்பேஸ். இது இங்கெல்லாம் சமாளிக்க ரொம்ப கஷ்டம். ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன படமே வந்து தமிழாலே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். நீங்க 5 படம் பண்ண போறீங்க. ஸோ எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறீங்க? ஏன்னா தமிழ்ல வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. படம் பார்த்துட்டு ஓகேப்பா பார்த்துட்டு போயிடுவாங்க. நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க இதை? இல்லை நான் வந்து ஸ்ட்ரகிள்னா எல்லா படத்துக்கும் ஸ்ட்ரகிள் இல்லை. ஃபஸ்ட்டு 4 படம் வந்து வெரி என்டர்டைன்மெண்ட் பேஸ்டு மூவி. இட்ஸ் வெரி ஈஸி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஸ்ட்ரகிள் வந்து ஒன்லி இந்த படத்துக்கு மட்டும்தான், இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் மட்டும். ஏன்னா அதனுடைய கான்டென்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஐ எம் ஷோயிங் த டார்க் சைட் ஆஃப் அமெரிக்கா. இப்போ அமெரிக்கன் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையும் போய் வந்து ஸ்லம் காமிப்பாங்க, இந்த புவரஸ்ட் கண்ட்ரி. இந்தியாவே பார்த்தீங்கன்னா திருப்பி எவ்ரி டைம் தே வில் ஷோ ஒன்லி ஸ்லம்ஸ், ஸ்டில் தே வில் ஷோ இந்தியா இஸ் அ புவர் கண்ட்ரி. அந்த மாதிரி தான் வந்து அவங்க போர்ட்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா கண்ட்ரியும் போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி, சச் அ பவர்ஃபுல் கண்ட்ரி இன் த வேர்ல்ட், ஐ எம் ஷோயிங் த டார்க் சைட். அதனால தான் ஐ ஹேட் அ ஸ்ட்ரகிள் டு ரிலீஸ் த மூவி. நாட் எவ்ரி மூவி ஐ ஸ்ட்ரகிள். சார் நீங்க தமிழ் படம் பார்த்துருக்கீங்களா சார்? பார்த்துருக்கேன், கொஞ்சம் லிமிட்டடாக பார்த்துருக்கேன், டைம் கிடைக்கிறது. டிஃபரன்ஸ் என்ன சார் பாக்குறீங்க? அங்க உள்ள படங்களுக்கும் அந்த தமிழ் படத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? என்ன டிஃபிகல்ட்டா பாக்குறீங்க? டிஃப்ரென்ஸ் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் மை பெர்ஸ்பெக்டிவ். படங்கள் வந்து நிறைய டீவியேஷன் இருக்குங்க, நிறைய சென்டிமெண்ட். ஏன்னா இங்கே அதுதான் ஒர்க் ஆகுங்கிறாங்க. ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்கும் இங்கே படம். ஒரு ஸ்டோரி ஸ்டெல்லிங், ஒரு கேரக்டர் ஓரியன்ட் அப்படிங்கிறது ஹாலிவுட்டில் நிறையா இருக்குது. இப்போ நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ட்ரிவன். அதே மாதிரி ஆக்டர்ஸ் போகும்போது ஐ லைக் டு டூ திஸ் கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்கிரிப்டாக போகிறோம், ஒரு 5 கேரக்டர்ஸ்னா people come and tell that I want to do this character, I want to do this character. I think that is the difference நினைக்கிறேன். இப்போ நிறைய வந்து இங்கே வந்து அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் அப்படி வேணும் அப்படிங்குவாங்க. பட் நாங்கள் ஹாலிவுட்டில் அதெல்லாம் பார்க்கவே கமர்ஷியல் ஆஸ்பெக்ட். நல்ல படம் எடுத்தால் தட் இஸ் அ கமர்ஷியல் மூவி. யூ டோன்ட் ஹேவ் டு ஒரு இன்கார்பரேட் பண்ணி திணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபைட் வேணும், ஒரு சாங் வேணும், ஒரு காமெடி ட்ராக் வேணும், இல்லாட்டி ஒரு அம்மா சென்டிமெண்ட் வேணும். இந்த ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல, அது அங்கே கிடையாது. ஒரு நல்ல படம் எடுத்துக்கிறீங்க, அதில் இருந்துச்சுன்னா இருக்கும், இல்லைன்னா இல்லை. அதே மாதிரி அங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஜான்ரா ஃபேன்ஸே இருக்காங்க. இப்போ நீங்கள் ஹாரர் படம் இருந்துச்சுன்னா ஹாரருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்க படம் பார்ப்பாங்க. த்ரில்லர், ட்ராமா, யாரை பற்றி குறை சொல்கிறது கிடையாதுல்ல. ஒரு ட்ராமா எடுத்தால் ட்ராமாவே எல்லாம் எடுக்கணும் கிடையாது. ஏன்னா யூ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து வில் பி ஹாப்பி, யூ வாண்ட் டு see some குட் மூவி. இல்லாட்டி ஒரு எமோஷ்னல் மூவி இருந்துச்சுன்னா யூ வில் வாட்ச் எமோஷ்னல் மூவி. ஸோ அதனால் வந்து படம் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் எடுக்கலாம், அதை குறை சொல்ல முடியாது. பட் யூ டோன்ட் ஹாவ் டு லைக் ஒரு திணிச்சு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஸோ அப்போ தமிழ் சினிமா என்ன அப்டேட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா சார்? அது நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஐம் நாட் ஹியர், ஐம் நாட் டைரக்டிங், ஐம் நாட் மேக்கிங் எனி மூவி. அது அப்டேட், ஐம் நாட் டெல்லிங் டு அப்டேட், பட் ஐ டோன்ட் நோ, ஐம் நாட் த ரைட் பர்சன் டு ஆன்சர் ஃபார் தட். நீங்கள் டிஃப்ரென்ஸ் கேட்டதுனால எனக்கு தெரிஞ்ச டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. ப்ரைவசிங்கிற ஒரு இது ரொம்ப லிமிட்டட். இல்லை பைரசி கேட்குறாரு. பைரசி இஸ் வெரி லிமிட்டட். ஏன்னா லா இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட், they charge you very heavily. அதனால பண்ணுறது கிடையாது. ஒவ்வொருத்தரா கைங்க, ஒவ்வொருத்தரா கை. அமெரிக்காவோட டார்க் சைட காட்டுற மாதிரி தான் இந்த கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. பட் ஆனா இதே மாதிரி ஒரு சில படங்கள் அமெரிக்கால ரிலீஸ் ஆயிருக்கு, ஹாலிவுட் படத்துல இருக்கு. குவென்டின் டாரன்டினோட படம் வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட்டுமே அமெரிக்காவோட டார்க் சைட காட்டுற அது டார்க் சைட் கிடையாதுங்க, அது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. நடக்கிற ஒரு விஷயத்தை மறைமுகமா காட்டுற மாதிரி தான் அந்த படத்துல
இல்லை அது படமே வந்து அவங்க பேக்ரவுண்டை எடுத்துக்கிட்டாங்க. அந்த சார்லி மேன்சனுடைய கொலை வந்து பேக்ரவுண்டை எடுத்துக்கிட்டு அவர் கமர்ஷியலாக படம் பண்ணார். அந்த கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது அந்த மாதிரி நடக்கலை. இல்லை அப்படி கிடையாது, இதில் சேஞ்சே பண்ண முடியாது. I'm telling that இன்னும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், I put a lot of clips end of the movie still happening அப்படிங்கிறத நாங்கள் ஹைலைட் பண்ணுறோம். வந்தது நிறைய வந்தது. I got a lot of threatening, lot of people said I'm going to sue you, I'll put you in jail. இது நிறைய threats வந்தது. நீங்க ஏன் இந்த மாதிரி காமிக்கிறீங்க அப்படின்னு கேளுங்க. ஆமாம், அதனால தான் அந்த எண்ட் கிளிப்ஸ் அதெல்லாம் நியூஸ் தானே, நான் எதுவும் சொல்லலையே, நியூஸில் எப்படியும் வந்தது தானே நான் போட்டேன். எல்லாருமே நிறைய இருக்கு. இப்போ ஒரு நீங்கள் வெரி வேலிட் கொஸ்டின். இப்போ எப்படின்னா ஒவ்வொரு கம்பெனியும் வந்து தே கோ டு தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸ், அவங்க தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் சில நேரம் மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்க, சில கம்பெனிக்கு தெரியாத அவங்க என்ன பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வால்மார்ட் இஸ் வெரி அகெயின்ஸ்ட் திஸ் ஸ்டைல் டிராஃபிக்கிங். அப்போ வால்மார்ட்டுக்கு வந்து இப்போ வால்மார்ட் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நியூஸ் வரும்போது வால்மார்ட்டுக்கு தான் கெட்ட பேர். ஆனால் வால்மார்ட் வந்து ஒரு வேறு யாருக்காவது ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டர் கொடுத்துருப்பாங்க, அவங்க பண்ணுவாங்க. பட் வால்மார்ட் இம்மிடியட்லி டேக் ஆக்ஷன். இந்த படத்தினுடைய ஒரு பேசிக் கான்டென்ட்டே வந்து we are urging to have a law protected. இப்போ ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டர் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா the company should be responsible அப்படிங்கிறத இது பண்ணி தான் எம்பசைஸ் பண்ணி தான் நாங்கள் படம் எடுத்தோம். சில கம்பெனிகள் வந்து they are against, நிறைய கம்பெனிகள் அதை கண்டுக்காமல் விட்டுருவாங்க. மெஜாரிட்டி வந்து they know, பட் அவங்க எதுவும் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்க they are getting cheap labor. Everybody liked it. படம் எடுத்து அதான் சொல்றேன்ல, படம் எடுத்து கொண்டு வர்ற வரைக்கும் தான் எனக்கு ஸ்ட்ரகிள் இருந்தது. படம் வந்தவொடனே எவ்ரிபடி லைக் இட், எவ்ரிபடி அப்ரிஷியேட்டட். இந்த மாதிரி ஒரு போல்டு டாபிக், இட்ஸ் வெரி டிஃபரெண்ட். அதுக்கப்புறம் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.